ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக மனதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோபுவின் வீட்டை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. வீட்டை வேலி அடைத்து காத்தது போல கர்த்தர் எங்கள் வீட்டை வேலையடைத்து காத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீதிமான் ஓடி சுகமாய் தங்குகிற உம்முடைய விழாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை ஆண்டவரே. அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களை காணும்படி செய்கிறீர். எண்ணற்ற அதிசயம். ஆபிரகாமுக்கு நீர் செய்த அதிசயத்தை போல சாராளுக்கு, அன்னாளுக்கு, எசேக்கியாவுக்கு புதிய ஏற்பாட்டில் அநேக அற்புதங்களை செய்திருப்பா. 100 அதிபதியின் வேலைக்கார் எவ்வீருவின் மகள் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள பெண், 38 வருஷம் படுத்து கிடந்தவன், எல்லாரையும் நீர் எழுப்பினது போல இறந்த லாசரு வாலிபன் எவ்வீருவின் மகள் உயிரோடு எழுப்பினது போல கர்த்தர் எங்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் ஜீவனை கொடுத்து நடத்துகிறேன். இரவுல சிலருக்கு தூக்கமின்மை, சிலருக்கு தாங்க முடியாத தலைவலி, சிலருக்கு தலை பாரங்கள், சிலருக்கு கெட்ட கனவுகள், சிலருக்கு கை கால் வலிகள், மரத்து போகுதல் போன்ற காரியங்கள் நேர்ந்தால் ஆண்டவரே அதிகாலையிலே எழுந்து உம்மை துதிக்கும்படியான கிருபை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை, நானே உன் பரிகாரம் என கர்த்தர் சொன்னவர். நீர் வாக்கிலே உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுகிறோம். பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட வீடு, வாசல், திருமணம், குழந்தை பேரு, பதவி, படிப்பு, கல்வி, அறிவு, ஞானம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் என்ற பாடலை நான் பாடுறேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என்னோட சேர்ந்து பாடுனீங்க. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு,
என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இன்னைக்கு விசேஷமாக சுகவீனமா இருக்கிறவர்களுக்காக ஜெபம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு பலவிதமான நோய்களோடு கட்டிகளோடு வயிற்றில் வலியோடு இருதயத்திலே ஒரு இனம் புரியாத ஒரு வேதனையோடு தோல் பட்டையிலே காணப்படுகிற வலி, வலதுபுறம் வலிக்கிற வலி, இடதுபுறம் கைகளிலே வலிக்கிற வலி, இவற்றோட ஒருவேளை இடுப்பு கீழே வலது கால் இப்படிப்பட்ட நரம்பு வலியோட வேதனையோட கல்லீரலிலே அப்பட்டிசைட்ட போன்ற காரியங்களில வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக ஒரு விசேஷமான ஜெபம். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான விசேஷித்த ஜெபம். இருதய வாழ்வு அடைப்பட்டவர்களுக்கான விசேஷமான ஜெபம். பித்த பையில கற்கள் உள்ளவர்களுக்கான விசேஷித்த ஜெபம். ஆண்டவரே, கண்களிலே விழியிலே வேதனை பவுலை போல, சதா மரண பயத்தில் இருக்கிற எசேக்கியாவை போல இருக்கிறவர்களுக்கான ஜெபம். ஆண்டவரே, என் குடும்பம் நிர்கதியாய் இருக்கிறதே, நிர்கதியாய் போய்விடுமே என்று வேதனையோடு அழுத ஒரு தகப்பனின் ஒரு கணவனின் ஜெபத்தை போல நாம் ஜெபத்தை எடுப்போம். குஷ்டரோகிகள் வந்தார்கள், ஆண்டவரிடத்துல சொன்னாங்க, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கு, உம்மால் கூடும் என்றாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு சுத்தமான எங்களை சுத்தமாக்கு, உம்மாலை கூடும். உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. புதிய கண்களை கொடுத்தவர் நீர், சூம்பின கைகளை உடையவனை புதிய எலும்புகளாலே புதிய நரம்புகளாலே உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமோ என்று திருக்கெழுத்தினர் சொன்ன பொழுது, எந்தெந்த ஆண்டுகளிலே எத்தனையோ ஜெனரேஷனுக்கு முன்பாக இறந்து போன சடலத்தின் எலும்புகள் அதனுடைய சடலத்தோடு ஒன்றோடு ஒட்டி கொண்டு மகா பெரிய சேனையாக நின்றதே. ஆண்டவரே, எங்களுடைய எலும்புகளிலே காணப்படுகிற வியாதிகளை உங்களால் சுகமாக்க முடியாதா? உமக்கு லேசான காரியம், உமக்கு அற்பமான காரியம், உமக்கு அது மிக 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 லேசான காரியம். எப்பொழுதும் கூட நரம்புகளிலே காணப்படுகிற வலிகள் வேதனைகள் மறையட்டும், கட்டி முழுவதுமாக மறையட்டும். கேன்சர் அது எப்பேற்பட்ட கேன்சர் எங்கு இருந்தாலும் எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது வந்த தடம் தெரியாமல் விலகி போகிறதை நான் பார்க்கிறேன். கர்ப்பம் செத்தது சொல்லட்டும், ஆனா சாராளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்தது போல, ரெபேக்காளுக்கு கர்த்தர் கொடுத்தது போல, கர்த்தர் செகரியா எலிசபெத்துக்கு கொடுத்தது போல கர்த்தர் கொடுப்பாரார். திருமணமே நடக்கல என்று வேதனையோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எலியேசரை கொண்டு நேரு வழியா நடத்துகிறேன் ஆண்டவர், நேரத்தை குறிப்பிட்டு கொடுக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்டிலே செப்டம்பர் பாதியிலே கர்த்தர் ஒரு திருமண வாழ்வை ஏற்படுத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ செய்கிற காரியங்கள் அலாதி பெரியது. நாங்கள் எங்கள் எண்ணத்திற்கும் எங்கள் நினைவுக்கும் தோன்றாத காரியங்களை கர்த்தர் செய்கிறீர். எங்களாலே விவரிக்க முடியாத அதிசயங்களை
கர்த்தர் செய்கிறீர். எண்ணற்ற அதிசயங்களை கர்த்தர் செய்கிறீர். உம்மாலே செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல, இங்கிருந்து எத்தனையோ நாடுகளிலே, எத்தனையோ ஊர்களிலே, எத்தனையோ ஸ்டேட்களிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வசனத்தை, வாக்குத்தத்தத்தை அனுப்பி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்ற வார்த்தையின்படியே போ. அந்த வார்த்தை உன் பிழைப்பான். வேலைக்காரன் பிழைப்பான். இன்னைக்கு யாருக்கு அந்த வார்த்தை வருகிறது தெரியல. போ, பிழைப்பாய். போ, உன் வேலைக்காரன், உன் மகன், உன் மகள் பிழைப்பான். பயப்படாதே, போ, பிழைப்பான் என்று சொல்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கண் விழித்து போஜனம் சாப்பிடுகிற அளவுக்கு கர்த்தர் எவ்விருவின் மகளுக்கு கொடுத்த அதே பலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி முடிங்க. எப்பொழுதும் என் நாமத்தினால் எதை கேட்டால் அதை தருவேன்னு சொன்னது. நாங்கள் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். இவை எல்லாவற்றையும் கேட்டிருக்கோம். நீர் செய்து விட்டபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இந்த முற்பகுதியை பார்த்தோம். அதில் நான் ரொம்ப வியந்த ஒரு காரியம் என்னன்னா, அந்த சிறு பெண்ணுடைய விசுவாசம். இயேசு ஒரு தடவை சொன்னார், இதை நல்ல மனதில் எழுதுங்க, நல்லா எழுதுங்க. இந்த பெண்ணுக்கு நேர் எதிரே எழுதுங்க. நீங்க நோட்ஸ் எடுப்பீங்கன்னா எழுதுங்க. கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாது விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். இயேசு தோமாவிடத்திலே சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாது விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். இந்த பெண், இந்த சிறு பெண் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஹீலிங்க எலிசா செய்தார் என்று நிச்சயம் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம கூடிய சீக்கிரத்தில் எலியா செய்த அற்புதங்களையும் எலிசா செய்த அற்புதங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாலே ஆவியானவர் யாரை குறித்து சிந்திக்க என்னை ஏவுகிறாரோ அவர்களை பற்றி தான் நாம் சிந்திக்க போகிறோம். என்ன மனசில் தோன்றும். இருந்தாலுமே ஒருவேளை அவர் தாயாரிடத்திலிருந்து மோசேக்கு எப்படி அற்புதம் செய்தார், மீரியாமுக்கு எப்படி குணப்படுத்தினார் என்பதெல்லாம் அறிந்திருக்கலாமே தவிர, அவர் சின்ன பெண் இவ்வளவு வேதனையோடு கைவிடப்பட்ட நிலையில, அப்பா அம்மா எல்லாம் இழந்த சூழ்நிலையில ஒரு பேகன் வீட்டில் உட்கார்ந்து அவனுடைய எஜமானுக்காக என் ஆண்டவரிடத்துல போனால் நிச்சயமாக என் தேவன், இஸ்ரவேலின் தேவன் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி தன்னுடைய மன கசப்பை எல்லாம் விட்டுவிட்டு அவனை உள்ளமாற மன்னித்து அனுப்பினதை நினைச்சு நான் இன்னும் வியக்கிறேன். நான் நேற்றிலிருந்து நான் கொஞ்சம் மாறிட்டேன். நான் என்னை யாரையும் பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனசு நோவும், நமக்கு தீங்கிழைச்சவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு தோணும். இருந்தாலும் நான் நேற்றிலிருந்து இந்த பெண் வழியாக, இந்த சிறு பிள்ளை வழியாக நான் நிச்சயம் மாற்றிக்கொண்டேன். நல்லா இருக்கட்டும், வாழ்த்துறேன். நல்லா இருக்கட்டும். எனக்கு எதிராக காலை தூக்கட்டும், எனக்கு எதிராக என்ன வேணா பேசிட்டோம், என்ன வேணா துன்புறுத்தட்டும், அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வேணா நடக்கட்டும், உங்களுக்கு எதிராக மாமியார், மருமகன் அல்லது யாராக இருந்தாலும் சரி, அது உங்கள் வேலைத்தளத்தில், ஊழியத்தில் யாராக இருந்தாலும் இந்த மனது வந்துருச்சுன்னா, யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, இது என்ன மனதுன்னா கடவுளின் மனது இதுதான் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஒரு கமெண்ட்ரியில் பார்த்தேன். இருதயம், கடவுளின் இருதயம் அது. நம்ம எவ்வளவு தப்பு செய்யறோம், எவ்வளவு பாவம் பண்றோம், எவ்வளவு துர்குணம் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றையும் மன்னித்து கசப்பு இல்லாம, பிட்டர்னஸ் இல்லாம நமக்கு அவர் உதவி செய்யறாருல, அதுதான். நான் அந்த மாதிரி மாறணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். ஒரே ஒரே
திடீரென்று நம்ம மாற முடியாது. இருந்தாலும் நிச்சயம் ஆண்டவர் நம்மை மாற பண்ணுவார். நிச்சயம் மாற பண்ணுவார். நம்ம மாறலாம். அது ஒண்ணு படிச்சேன். அதே மாதிரி த ரிமார்க்கபிள் கேர்ள் பிலீவ்டு வித்அவுட் சீயிங் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இந்த பெண் காணாது விசுவாசித்தார். அனுப்பிட்டு என்னுடைய எஜமானர் நிச்சயம் சுபத்தோடு வருவார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ள இருந்தது. ராஜாவுக்கு இல்லாத, அதாவது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இல்லாத நம்பிக்கை. அதாவது கசப்பான தண்ணீரை, பாழ் தண்ணீரை மதுரமா மாற்றின கர்த்தர் இருக்கிறார் என்று நம்பாத ஒரு ராஜா, அவனுக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த பெண்ணுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. சரி, இப்போ எலிசாவை பற்றி நம்ம பார்க்கலாம். எலிசா என்ன செய்யறாரு? அப்படியே நாகமான் குதிரையோடும் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றார். அப்பொழுது 2 ராஜாக்கள் 2 Kings 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அவன் வேலைக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கேயாசி. வீட்டு வாசற்படியில வந்து நிற்கிறான். பெரிய அதிகாரி. அவன் யாருன்னா மகாபரக்கிரமசாலி, ஆண்டவர் ராஜாவில பெரிய மனுஷன். அவன் வாசல் வரைக்கும் வந்துட்டான். இந்த ஊழியக்காரன் வீட்டு வாசலை விட்டு கூட வெளியே வரல, ரூமை விட்டு கூட வெளியே வரல. இப்படி வந்திருக்கிறான்னு ஒரு செய்தி. ராஜா தன்னுடைய ஆடுகளை கிழித்து கொண்டான், அழுதான், துக்கித்தான், அல்லது அவன் கரைந்து போனான், பயத்திலே கரைந்து போனான் செய்தியெல்லாம் கேட்ட பிறகும் இவன் சொல்றான், வீட்டு வாசல நிக்க வச்சுட்டான். நிக்க வச்சுட்டு சொல்றான், நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு. 7 தரம். எப்பவுமே 7 என்பது ஒரு பரிபூரணமான ஒன்று. பரிபூரணம். ஸ்நானம் பண்ணு என்று சொல்லும் பொழுது அதுக்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, அவன் வெளியே வந்து நின்று, அவன் நினைக்கிறான், அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் நதிகளில் எல்லாவற்றிலும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோடு திரும்பி போனான். 2 விஷயம் நடக்கும். கடுங்கோபம், உக்கரத்தோட திரும்பி போனான். சொல்றான், எங்க ஊர்ல என்ன இருக்கு? ஆப்னாவும், எங்க ஊர்ல பர்பாரும் இருக்கிறதே. நான் யோர்தான்ல தான் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ என்று மூர்க்கமாய் உக்கரத்தோட அவன் புறப்பட்டு போனான். அப்பொழுதும் கூட அவனுடைய ஊழியக்காரன் ஒருவன் வருகிறான். பாருங்க, ஆண்டவர் யாரெல்லாம் பயன்படுத்துறாரு பாருங்க. நான் இப்படிதான் ஒரு பிரசங்கத்தை எடுத்தேன். இதில் நிறைய சர்வன்ட்ஸ்ன்னு வரும் இல்ல? அப்படி சொல்லிட்டு நான் சொல்வேன், நாமும் ஆண்டவருக்காக சர்வன்ட்ஸாக மாற வேண்டும். சர்வன்ட்னா என்ன? வேலைக்காரர்களாக, எஜமானவர், நாம வேலைக்காரர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் இதில் நீங்க யாராவது பிரசங்கம் பண்ணுவீங்கன்னா நீங்க இந்த குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க, சரிங்களா? ராஜாவின் சர்வன்ட் யாரு? நாகமான். நாகமானின் சர்வன்ட் கேர்ள் யாரு? சிறுபெண், பேர் பொருள். அதே மாதிரி எலிசாவின் சர்வன்ட் யாரு? கேயாசி. ஒவ்வொரு நீங்க பைபிள் ஸ்டடி எடுக்கலாம், நாகமானை பற்றி எடுக்கலாம், எலிசா யார் இது?
நாகமானின் சர்வெண்ட் கேர்ள் பற்றி எடுக்கலாம். ராஜாவின் சர்வெண்ட் நாகமான், நாகமானின் சர்வெண்ட் கேர்ள் வந்து இந்த சிறு பெண். அப்புறம் வந்து எலிசாவின் சர்வெண்ட் வந்து கேஆர்சி. கேஆர்சி பற்றி உங்களுக்கு தெரியும், கடைசியில் சொல்ல போகிறேன். அடுத்து இங்கே நாகமானின் ஒரு சர்வெண்ட் வருகிறார். ஆண்டவருக்கு ரொம்ப சர்வெண்ட் முக்கியம். அவர் எஜமானர், நாம் அவருடைய ஊழியக்காரர். அப்படி நாம் இருக்கும் பொழுது எஜமானர் நிச்சயம் நாம் செய்கிறதுக்கேற்ற பலனை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிச்சயமாக தருவார். அதனாலதான் ஆண்டவருக்கு சர்வெண்டா இருக்க பாருங்கன்ற. ஏதாவது ஒரு வகையில அவருக்காக சர்வெண்டா ஊழியம் செய். அந்த 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 மனநிலை எப்போது இருக்கும்? நான் முன்னாடியே சொன்னேன், அவர் அப்பா தான், அவர் நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் நம்ம ஆழ் மனதில இருதயத்தில ஒன்று நினைவு இருக்க வேண்டும், நாம் எல்லாம் ஆண்டவருடைய வேலையாட்கள், அவருடைய பண்ணையிலே வேலையாட்கள். இங்க இவருடைய ஊழியக்காரன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சர்வெண்ட் ஆஃப் நாகமான் சொல்றான். சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தைரியமா வந்தான் பாருங்க. அதுதான், தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்போது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். பாருங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இதுதான் ஆண்டவர். இயேசுவிடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அநேக குஷ்டரோகிகள் அவர் சுகமாக்கினார். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை தேடி வருகிறார். வந்தவுடனே அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானார், என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்றார். அதற்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். இப்போது நம்ம பல தரப்பட்ட வியாதி, அது குஷ்டரோகமாக இருக்கலாம், அல்லது மன வியாதியாக இருக்கலாம், அல்லது சரீரத்துல எந்த அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அல்லது எந்த அவயம், குடும்பத்துல எந்த பிரச்சனைகள், பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபேமிலியில, வேலை தளத்துல, பிஸ்னஸ்ல, கடன்ல மூழ்கி இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் தெரியுமா? ஆண்டவர் உமக்கு சுத்தமானார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம், அது ரொம்ப அழகான ஜெபம். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் எல்லாரும் 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 ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் காக்கப்பட வேண்டும், எல்லாரும் சுகமடைய வேண்டும், எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் திருமணம் நடக்கும், எல்லாருக்கும் குழந்தை பேரு கிடைக்கணும், எல்லாருக்கும் வீடு வாசல் ஏற்படுத்தணும், எல்லாரும் சமாதானமா வாழணும். அதுதான் அவருடைய சித்தம். நம்முடைய ஆண்டவர் நம்ம அழிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. பிசாசு கொல்ல, பிசாசு அழிக்க, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் காத்து கொண்டிருக்க. அவனுடைய கேட்டகரியை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும். ஆனா ஆண்டவருடைய சித்தம் நம் பிழைக்கணும். இதை சொல்லுங்க, இது விசுவாசத்தோடு சொல்லுங்க. எங்க அப்பா பிழைக்கணும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பொழுது எங்க அப்பா, என் வேலைக்காரன் சுகமாவான், ஒரு வார்த்தை. இந்த தண்ணியில முழுக்கிறது பத்தி நியூ டெஸ்டிமெண்ட்ல இன்னொரு விஷயம் இருக்கும். சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ஆண்டவருடைய அற்புதங்களே வித்தியாசமானவைகள். அவர் தொட்டா போதும் கணு வந்துடும். அவர் சேருண்டாக்கி அதை கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு, இந்த டைமிங் கூட அவருக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் சில நேரங்களிலே
சில நேரங்களில் இன்ஸ்டன்ட் மிராக்கள் இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் நாள் கழித்து மிடில் இருக்கும், சில நேரங்களில் நாம் போய் சேர்ந்த பிறகுதான் அந்த மிராக்கள் நடக்கும். அது இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த காட்ஸ் வில் பிளான் எல்லாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர் ஃபெய்த் ஆல்சோ. இமீடியட்டா வேணும்னா அதற்கு ஒரு ஃபெய்த் இருக்கு. ஒரு 30 நாள் கழிச்சு வேணும்னா அதுக்கு ஒரு ஃபெய்த் இருக்கு. 3 வருஷம் அதுக்கு ஒரு ஃபெய்த் இருக்கு. உங்க ஃபெய்த் என் ஃபெய்த் எப்படி இருக்கு? அடுத்து அவர் சொல்றாங்க 19ஆம் வசனத்துல, இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு சொல்லுவான், எலிசா சொல்லுவாரு, சமாதானத்தோடு போ என்றான். அவன் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு சமாதானத்தோடு போ. அவன் நிறைய கொண்டு வந்தாரு. அந்த கொண்டு வந்ததை ஒன்றையும் அவர் வாங்கவே இல்லை. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனிடத்து திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் ஒரு அடியேன் கையிலே ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்போது நாகமான், ஆனாலும் 2 கோவேரி கழுதைகளை சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உம்முடைய அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலிகளை நான் செலுத்துவதில்லை என்றார். நீங்க வாங்கினாலும் பரவாயில்ல, 2 பொதி மண் அளவுக்கு கொஞ்சம் மண், இஸ்ரவேலின் மண் வேணும். அதுக்கு அர்த்தம் இருக்கு, ஆழமான அர்த்தம் இருக்கு. இப்படி ஒரு தீர்க்கதரிசியிலே ஊழியக்காரர்களை நாம் பார்க்கவே முடியாது. ரொம்ப பெக்யூலியரான ஒரு ஊழியக்காரர். ஆனா எதியமானப்பா அவன் கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது குரோர் கணக்குல இருக்கும். நான் ஒரு தடவை அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு சேக்கலையும் நான் எடுத்து, ஒவ்வொரு மாற்று துணியும் எடுத்து நான் அதை குறிச்சு கூட வச்சிருக்கிறேன். அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிம்பிளா சொல்றேன், குரோர் கணக்குல இருக்கும். கொண்டு வந்து கொடுக்குறான், வேண்டான்ட்டு. உண்மையும் முத்தம் உள்ள ஊழியக்காரன், அவனுக்கு ஆண்டவர் ரிவார்டு கொடுப்பார். பல வேளைகளில், சில நேரங்களிலே, சில இடங்களில நான் ஜெபம் செய்ய போவேன். அதுவும் இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ண வருவாங்க. அப்போ என்னுடைய பழக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஜெபம் பண்ண வருவாங்க, வந்தோடனே நான் ஆவில நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணேன். அது சுகவீனமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், மரண படுக்கையாக இருக்கலாம். எத்தனை தருணங்கள் நடந்திருக்கிறது. நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உண்மையை பேசுகிறேன். ஜெபம் பண்ணோடனே எனக்குள்ள தோணும், இது நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும்னு தோணும். நிறைய வேலைகளில அதை நான் உணர்ந்திருக்கேன். நிச்சயம் குழந்தை கொடுப்பார், நிச்சயம் இவங்க உயிரோடு வந்துடுவாங்க, நிச்சயம் இவங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் கர்த்தர் செய்வார் என்று எனக்குள்ளே அந்த பாசிட்டிவான அந்த பதில் கிடைத்ததாக எனக்கு தோணும். அப்படி முடிச்சிட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் காணிக்கை கொடுக்குறாங்க. நான் சொல்வேன், நோ நோ, இந்த மிராக்கிள் நடக்காம, அப்படி நடந்தாலும் நான் வாங்குவதில்லை. முதல்ல சொல்வேன், இது எனக்கு மிராக்கிள் நடக்க போது நல்லா தெரியும். நான் இப்ப கை நீட்டி நான் வாங்கிட்டேன்னா அந்த ஆசீர்வாதம் முழுமையா எனக்கு வராது. இன்னைக்கு கூட என் ஊழியத்தில் அப்படிதான். பல நேரங்களில் நான் ஏதோ எதிர்பார்க்காம தான் எல்லாருக்காகவும் நான் ஜெபிப்பேன். பெரிய பெரிய மிராக்கிளை நான் எதிர்பார்த்தேன், கிடைக்கிறது. அநேக இடங்களில நான் அதை சாட்சியை நான் கேட்டு இருக்கிறேன். ஆனா திரும்ப வந்தா நிச்சயம் எஸ் நோன்னு சொல்லுவேன். ஏன்னா சில நேரங்களில ஆவியானவர் வாங்க வேணான்னு சொல்லிட்டாருன்னா வாங்கவே மாட்டேன். இல்ல அவங்க ரொம்ப திருப்தி அடைவாங்க அல்லது அவங்க மனசு நோகும் அப்படின்னு எனக்குள்ளே ஆவியானவர் சொன்னாருன்னா, இல்லை பெற்றுக்கோ அப்படின்னு சொன்னார்னா மாத்திரம் எஸ் சொல்வேன், இல்லைன்னா நோ என்று தான் சொல்வேன்.
பிரியமானவர்களே, நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சியோடு கூட நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்ல போகிறேன். முக்கியமான சாட்சி. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிய அற்புதங்களை இந்த அதிகாலை ஜெபங்களிலே செய்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற நேரத்துல எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், எப்படி ஆண்டவர் சமீபத்திற்கும் தூரத்திலும் அற்புதம் செய்கிறார், எப்படி இங்கே ஜெபிக்கும் பொழுது அந்தந்த தேசங்களிலே பார்க்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு டைம் டிஃபரன்ஸ் இருக்கும், அந்த நேரத்திலே நேரடியாக அந்த வார்த்தையினாலே அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை குறித்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல போறேன். நாளைக்கு நிச்சயம் கவனமா வந்து கேளுங்க. இது நான் இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனேன். காலையில பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல ஆகினேன். என் ஆண்டவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு நல்லவர், அவ்வளவு மகத்துவமானவர், அவ்வளவு அதிசயமானவர். இந்த குஷ்டரோகம்லாம் அவருக்கு லேசான காரியம். நான் அதுதான் இதை பற்றி எடுக்கவே இல்லை. சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவன் மாம்சம் மாறிட்டு இன்னும் நிறைய பேசணும்னு நினைச்சேன். அது அவருக்கு ரொம்ப லேசான காரியம், லேசான காரியம். நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் காலையில். இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? யோர்தானிலே கர்த்தர் செட்டில் பண்ணார். யோர்தான் முடிவில் செட்டில்மெண்ட், வீடு, அவருடைய வாசல் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல கையின் தொழில்களெல்லாம் ஆசீர்வதித்தார். யோர்தானிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். வரங்களை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், கரியரை கொடுத்தார், ஜாபை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார். யோர்தானில கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இன்று சுகத்தை கொடுக்கும்படியா கர்த்தர் இறங்கி போய் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கி போய் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை ஏலியாவின் வார்த்தை போல என் வீட்டு வாசலில் இருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு போர் ஒவ்வொரு வீடுகளிலும் கேட்கிற காதுகளிலும் அது நுழைந்து ஒவ்வொரு உள்ளத்திலும் நுழைந்து எந்தெந்த பகுதியில எந்தெந்த பாகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் இம்மைப்பொழுதில் அவர் குணமாக்க வல்லவராக. கை, கால், கண்கள், இடுப்பு, வயிறு, சிறுநீரகம், இருதயம், நுரையீரல் எல்லாவற்றையும் கேன்சர் கட்டிகள் 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 மறைகிறது காட்சி தோற்றார். ஸ்பைனல் ஸ்பாண்டிலிட்டிஸ், சைனஸ் மறைகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சமாதானத்தோடு உன் வேதனை நீங்கி சுகமா இரு ஆண்டவர் சொன்ன வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ் லார்ட், உமக்கு லேசான காரியம். இன்றைக்கும் அநேகருடைய கர்ப்பங்களை திறக்கிறேன், அநேகருடைய தடைகளை, திருமண தடைகளை மாற்றுகிறேன், அநேகருடைய சாபங்களை சகுவாக மாற்றுகிறேன். ஆண்டவரே, வயிற்றுக்குள்ளே வளர்ந்திருக்கிற அந்த அப்பெண்டிக்ஸ் என்ற அந்த எக்ஸ்ட்ரா கோத்தை இயேசுவின் நாமத்தில் இப்போது மறைய செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கல்கள் எங்க போச்சுன்னே தெரியல, கர்த்தர் மாற்றி போடு. நுரையீரலில் கர்த்தருடைய வல்லம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. மனம் பேதலித்திருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய வலது கரை வைக்கிறது. ஸ்பெஷல் சைல்ட் இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாது நடக்கிறது. அதனை ஆவியில உணர எழும்புங்க, எழும்புங்க, எழும்புங்க. இயேசுவின் நாமத்தில் எழும்புங்க. வெள்ளியும் இல்லை, பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நட. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை விரும்புகிறார், கேட்கிறார். அந்த ஜெபத்தின் முடிவில் நான் சொல்லிட்டு ஆமேன்னு சொல்ல போறேன். 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்க. ஒருவன் மாத்திரம் திரும்ப வந்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். என் ஆண்டவர் கேட்டார், மற்ற 9 பேர்கள் எங்கே? நீங்க சாட்சியா அனுப்பீங்களா? நீங்க சாட்சியா அனுப்பீங்களா? பணம் அவர் கேட்கவில்லை, பொருள் கேட்கவில்லை, ஆஸ்தி கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை.
அவர் கேட்டதெல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. God bless.